பரபரப்பான சென்னை மாநகரில் மக்களுக்கு ஏற்றாற்போல் மினி பேருந்து மீண்டும் வலம் வரும் வகையில் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் வலம் வரப்போகிறது மினி பஸ் என்பதை பார்க்கலாம் விரிவாக. சென்னை என்றாலே சிட்டி லைஃப் நினைவுக்கு வந்தாலும் கூட்டமான பேருந்துகளும் போக்குவரத்து நெரிசலும் திணறடித்து விடுகின்றன. அத்துடன் மூலை முடுக்குகளில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல பேருந்து வசதி இல்லாமல் அதிக கட்டணம் கொடுத்து ஆட்டோவிலோ அல்லது கால்கடுக்கு நடந்தே சென்று அவதியுறும் நிலையும் இருந்தது. இதற்கு முடிவு கட்டும் வகையில் தமிழகத்தில் மினி பஸ் சேவையை அறிமுகப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. 1996, 2001 காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மினி பேருந்து சேவை மூலம் அரசு பேருந்து நேரடியாக இயக்க முடியாத தொலைதூர கிராம பகுதிகளுக்கு சேவை வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மினி பஸ்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இருந்த நிலையில் செயல்பாட்டில் இருந்த பல மினி பேருந்துகள் மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டு இணைப்பு பேருந்துகளாக இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் மீண்டும் பழையபடி மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர், வளசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் பகுதிகளுக்கு மினி பஸ் சேவை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் எந்தெந்த வழித்தடத்தில் மினி பஸ் சேவைகள் அனுமதி வழங்குவது என ஆர்டிஓக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவை இல்லாத வழித்தடத்தில் 18 கிலோமீட்டர் தூரம் வரையிலும், பேருந்து சேவை உள்ள வழித்தடத்தில் 8 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதே வேளையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தவிர்த்து ஒரு மினி பேருந்தில் 25 பேர் வரை பயணம் செய்யும் வகையில் இருப்பதோடு அனைத்து பேருந்துகளிலும் GPS வசதி பொருத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் ஜூலை 14 தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கு பிறகு உள்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் தலைமை செயலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம் மற்றும் ஆவடி ஆகியவை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அந்த பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்களில் மினி பேருந்து சேவை வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.